மாதிரி ஞானஸ்நானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை 70 முதல் 80 வயது வரை தான். அதுக்கு பிறகு வாழ்க்கை கிடையாது. அதுக்கு பிறகு வாழ்கிறதும் வேஸ்ட்டுன்னு நான் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் இல்லையா. 80 வயசுக்கு மேலே நம்ம போயிட்டோம்னாலே சொந்த பிள்ளையே நம்மளை என்ன செய்யாது, பார்க்காது. ஏன்னா பீமூத்திர ஆள்றவங்களாம் இந்த காலத்தில் யாரும் இல்லை. அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, 80 வயசு நீங்கள் பூமியில் இருக்கிறது போதும், அதுக்கு பிறகு நீ என் கூட பரலோகத்துக்கு வந்துரு அப்படின்னு ஆண்டவரே அவ்வளோதான் வயசு நியமிச்சிருக்கிறார். ஆமாம். ஸோ அதனால் அதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடணும், ஞானஸ்நானம் எடுத்துடணும். ஏன்னா வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, ஆணித்தரமாக சொல்லுகிறது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி எடுத்தான், இது 7வது ஸ்டடி. ஃபஸ்ட்டு ஸ்டடியே ஞானஸ்நானம் எடுக்காமல் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பரலோகத்துக்கு வர முடியவே முடியாது. கன்ஃபார்ம் நரகம். ஆமாம். அது எவ்வளோ பெரிய நல்லவராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய புண்ணியராக இருக்கட்டும், ஞானஸ்நானம் ஏசப்பா ஞானஸ்நானம் எடுத்தாங்களா இல்லையா? எடுத்தாங்க. கடவுள் அவரே ஞானஸ்நானம் எடுத்தார். என்ன ஞானஸ்நானம் எடுத்தார்? தெளிப்பு எடுத்தாரா, மூழ்கி எடுத்தாரா? மூழ்கி எடுத்தார். ஸோ ஞானஸ்நானம் எடுக்காமல் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் பரலோகத்துக்கு வர முடியாது இல்லையா. அதனால் ஞானஸ்நானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. இந்த இடத்துல யாராவது நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் நீங்கள் தயவு செய்து ஒப்பு கொடுத்துருங்க இல்லையா. சீக்கிரமாக நீங்கள் முழுக்கு ஞானஸ்நானம் பெற வேண்டும். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம், வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41, 42, 43. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு எப்படி வாழ வேண்டும், அதுதான் இன்றைய தலைப்பு. ஏன்னா ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஒரு வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. இங்கே சில காரியங்களை கர்த்தர் நமக்கு சட்டமாக தந்திருக்கிறார். ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும் என்று. அதுக்காக பயந்துடக்கூடாது இல்லையா, பயப்படக்கூடாது. முதலாவது அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் வாழணும் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு. அடுத்தது அந்யோன்யம் ரொம்ப முக்கியம். 3வது அப்பம் பிக்குதல் ரொம்ப முக்கியம். 4வது ஜெபம் பண்ணுதல் ரொம்ப முக்கியம். 5வது உறுதியாக தரித்திருப்பது முக்கியம். இதுக்குண்டான அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு. வாசிங்க கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஸோ அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? முக்கியமாக வருகையை குறித்து சொல்கிறது தான் அப்போஸ்தலருடைய உபதேசம். இயேசு பிறந்தார், அவர் தான் பிறந்துட்டாரு. இயேசு மரித்தார், அவர் தான் மரிச்சிட்டாரு. இயேசு உயிர்த்தார், அதான் உயிர்த்துட்டாரு. எல்லாருக்கும் தெரியுமே. தெரிஞ்ச சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப சொல்றது அப்போஸ்தல உபதேசம் அல்ல. தெரியாத சுவிசேஷம் என்ன? இயேசு வரப்போறாரு, அவர் வர்றதுக்கு முன்னால என்ன நடக்கும், வந்த பிறகு என்ன நடக்கும், இதான் அப்போஸ்தல உபதேசம். இயேசுவின் வருகையை அறிவிப்பது மட்டும்தான் அப்போஸ்தல உபதேசம். மற்றபடி செழிப்பின் உபதேசம், அன்பின் உபதேசம், விடுதலையின் உபதேசம் அது வேற. அது சொல்லணும். அது ஆரம்ப கட்ட சுவிசேஷம். ஞானஸ்நானம் எடுக்கிற வர அதெல்லாம் கேட்டுக்கலாம். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அப்போஸ்தல உபதேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு வருவது எப்படி, எப்படி வருவார், யாரை தூக்குவார், என்ன செய்வார். ஸோ அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், வளர வேண்டும். இந்த உபதேசத்தை விட்டுட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, ஸோ அப்போஸ்தலருடைய உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு மீண்டும் இயேசு பிறக்கிறாரா, இயேசு மரிச்சிட்டாரா, திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நம்ம பால் குடிக்கல, ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் நம்ம பால் குடிக்கிற பிள்ளைன்னு வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நீங்கள் பிரியாணி சாப்பிட்ற பிள்ளை,
இல்லையா? பிரியாணி சாப்பிட்றப்ப எங்கள் சூடாக்கு பால் கொடுக்கலாம், அவன் தப்பு இல்லை, அவன் சின்ன பையன். இப்போ உங்களுக்கு ஒரு பால் பாட்டில் கொடுத்து குடிங்க அப்படின்னா குடிப்பீங்களா நீங்கள்? அப்போ இப்போ நம்ம பிரியாணிங்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோம்ல. இன்னும் ஏசு பிறந்தார்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. அது ஞானஸ்நானம் எடுக்கிற வரதான் அந்த அன்பின் சுவிசேஷம். அது கட்டாயம் சொல்லணும், அது சொல்லாமலாம் இருக்கக்கூடாது. அக்கா பிரதர் ஜான் சொல்லிட்டாரு அன்பின் சுவிசேஷம் சொல்லக்கூடாது. நான் அப்படி சொல்லலை, நான் சொல்றது ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நீங்கள் கேட்க வேண்டிய சுவிசேஷம் வருகையின் சத்தியம்தான். ஏன்னா நீங்கள் வருகையில் போகணும், அதானே முக்கியம். அந்த சத்தியம் விலையேறப்பட்ட சத்தியம், அதைத்தான் கேட்கணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5 வசனத்தை வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளி உள்ளவனாயிரு. தீங்க நுயபி சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தல உபதேசம். இது அப்போஸ்தல உபதேசத்தின் இன்னொரு பகுதி. முதல்ல வருகை அறிவிப்பது அப்போஸ்தல உபதேசம். 2வது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எப்படி பிரசங்கம் பண்ணணுமா? ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணி. ஏன்னா மார்க் போடுறவன் இருப்பான், மார்க் போட்டுக்கிட்டு இருப்பான், இதுக்கு இத்தனை மார்க்கு அதுக்கு அத்தனை மார்க்குன்னு கணக்கு போடுற ஆள் இருக்கு. அவனெல்லாம் மைண்டில் எடுக்காம வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், அதுக்கு ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. அடுத்து நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். இது அப்போஸ்தல உபதேசம். நம்ம கடிந்து கொண்டா எங்க தசமம் கொடுக்காம போயிடுவாங்களோ, கடிந்து கொண்டா எங்க சபை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு தடவி தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தா அந்த ஆத்மா பரலோகத்துக்கு வராது. அப்போஸ்தல உபதேசம் என்ன? உங்களை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கறது தான் அப்போஸ்தல உபதேசம். உங்களை இப்படி பாதியில் விட்டுட்டு போறது கிடையாது. இப்பொழுது வழி பிரயாணத்தில் இருக்கிறோம், நீங்க பரலோகத்துக்கு வரணும். உங்களை கடைசி வர பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிறான் பாருங்க ஊழியக்காரன், அது அவனோட முக்கியமான வேலை. நீ சபைக்கு வா, நீ காணிக்க கொடு, நீ சந்தோஷமா என்ஜாய் லைஃப் வாழு, நீ வந்தாலும் வா வரட்டாலும் போ, பரலோகத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னா ஊழியக்காரன் கிடையாது. ஸோ உங்களை ஒரு ஆட்டை கூட விடாம 100 ஆடுல ஒரு ஆடு தப்பி போனாலும் ஏசப்பா என்ன பண்றாங்க, அந்த ஒரு ஆட்டை தேடி போறாங்க பாருங்க. அப்படி வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஆட்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். என்ன முடிவு தெரியுமா? வேற சபைக்கு போறவங்க இங்கே வருவாங்கல்ல, நிறைய பேர் வருவாங்க. நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணுறோம், எனக்கு அல்சரே வந்துட்டு, எதுக்காக? உபவாசம் இருந்து அவங்களுக்காக. அவங்க பொல்லாத பிடியில் இருப்பாங்க. நான் கண்ணை மூடி பார்த்தா 1 இல்லை 7 பிசாசு இருக்கும் உள்ளுக்குள்ள. ஏன்னா அவன் ஏற்கனவே ஒரு சபையில் போய் ஞானஸ்நானம் எடுத்து கூட்டி பெருக்கி சோடிச்சு வைக்கப்பட்டிருக்கான் அவன். ஆனால் அங்கே ஒழுங்கா இல்லாததுனால என்ன நடந்துட்டு இப்போ 7 பிசாசு உள்ள போயிட்டு, இப்போ நாம் போராடுறது எத்தனை பிசாசு கூட போராட வேண்டியிருக்கு? 7 பிசாசு கூட போராடி அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா அடுத்த நிமிஷம் அவன் இங்கே இருக்க மாட்டான், போயிடுறான். இதில் எனக்கு ஒரு ஆள் கடைசியாக பாடம் படிச்சு கொடுத்துட்டு, ஆகா வேற சபைக்கு போறீங்களா நீங்க, ரைட்டு, காட் பிளஸ், ஜெபிக்கணுமா, ரைட் ஜெபிச்சுக்கிறேன், உங்களுக்காக நான் உபவாசம் போட்டு செவிக்க மாட்டேன், உங்களுக்காக போராடி செவிக்க மாட்டேன். காரணம், உங்களுக்கு விடுதலை வாங்கி தந்து அடுத்த நிமிஷம் நீங்கள் அங்கே தான் போய் உட்கார போறீங்க, இங்கே வரப்போறது இல்லை. என்னோட நோக்கம் என்னுடைய சபை அல்ல, இது கர்த்தருடைய சபை, இது வருகைக்கு ஆயத்தப்படுகிற சபை. ஒரு ஆத்மா போறதுனால எனக்கு ஒரு ஆள் போயிட்டு நான் கவலைப்பட மாட்டேன். ஐயையோ பரலோகத்துக்கு இருக்கிற ஒரு ஆத்மா மிஸ் ஆகி போச்சே, இதுதான் என்னுடைய கவலை, என்னுடைய துக்கம். அது ஒன்றா தான் இருக்குது. ஒரு ஆத்மா போனால் இது வரைக்கும் நான் ரொம்ப துக்கப்பட்டிருக்கேன். இப்போ துக்கப்படுறேன்னா யாராவது போனால் வெளியே சொல்கிறேன்னா இப்போ சொல்லவே மாட்டேன், அந்த பேரை இப்போ எடுக்க கூட மாட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு சபை கொடுக்கப்பட்டிருக்கு, விடுதலைக்காக இங்கே வாரீங்க, இங்கே விடுதலை கட்டாயம் கிடைக்கும். ஏன் சொல்லுங்க, நான் உபவாசம் போட்டு ஜெபிச்சாதான் உங்களுக்கு விடுதலைன்னு கிடையாது. ஜெபிச்ச உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? ஜான் பாஸ்டர் ஜெபிச்சாங்கன்னா விடுதலை கிடைக்கும், அந்த விசுவாசம் இருக்கா? நான் உபவாசம் போடணுமா? தேவையில்லை. நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் நம்புறேன், நான் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை. நான் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போதே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஞாபகம் வருது, ஒரு ஆள் என்னமோ ஜெபிக்க சொன்னாரு அப்படின்னு. இப்போ நடந்து போயிட்டே இருக்கேன், ஏசப்பா இந்த பிரதர் இது சொன்னாங்க, ஏசப்பா தயவு செய்து செஞ்சு கொடுங்க ஏசப்பா அப்படின்னாலும் கேட்பாரா மாட்டாரா? ஏன்னா நான் யாரு, நீங்க யாரு?
அப்ப நீங்க மிகவும் பிரியமான பிள்ளையா இருந்தா நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, மேட்டர் அங்கே முடிஞ்சிட்டு, வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீங்க போட்டு உபவாசம் இருந்து முழங்கால போட்டு அடிச்சு பட்டினி கிடந்து உருண்டு பிறண்டு ரத்தம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அது வேற ஆளுக்கு இருக்கு. காலில் செருப்பு கூட போடாமல் நடந்து அங்கிட்டு குத்தி இங்கிட்டு எடுத்து தீயை மிதிச்சு அதுக்கெல்லாம் வேற ஆளுக்கு இருக்காங்க. நம்ம அந்த டியூட்டியே கிடையாது. நம்ம டியூட்டி என்னது? அவருக்கு உண்மையா இருப்பது. அவருக்கு மட்டும் உண்மையா இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக தந்துடுவார். ஆமா, உங்களுக்காக ஜெபிக்கிற டியூட்டி எங்கள் டியூட்டி. நாங்கள் ஜெபிச்சுட்டே இருப்போம். ஆனால் மிக போகிற கண்ணை முன்னே 7 பிசாசு தெரியுது பாருங்க, அவனை பக்கத்திலே விடக்கூடாதுன்னு வச்சிருக்கேன். கண்ணை முன்னே தெரியும் எனக்கு, கண்ணை மூடி வேண்ட 7 பிசாசு இருக்குன்னு பார்த்தா அவனுக்கு ஜெபிக்க மாட்டான். அப்படியா? சோத்திரம், காட் பிளஸ் யூ. உங்களுக்குன்னு ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, அங்கே போங்க, அவரு அல்சர் வந்து சாவட்டும். நான் என்ன அல்சர் வந்து சாப்பிடணும்? உனக்காக உபவாசம் போட்டு உனக்காக எங்கெல்லாம் மலைக்கில போய் அழுதுட்டு கிடக்கேன் இல்லையா? உங்களுக்கு அடிக்கடி தெரியும் இல்லையா? ஜெபமலைக்கு ஏக்கு போகிறேன், சும்மா டான்ஸ் ஆடுறக்கா ஜெபமலைக்கு போகிறேன், 2 நாள் ஏன் தங்குறேன்? உங்களுக்காக தானே. இவ்வளோ காசு செலவழிச்சு இவ்வளோ பிரயாணம் எதுக்காக போகிறேன்? அதுக்கு தானே. அப்போ நான் இப்போ என்ன தீர்மானம் எடுத்துட்டேன்? கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, கண்டனம் கொண்டு சொல்லு. கேட்டா கேட்கலாம் போகிறான். போ, வருகைக்கென்று ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன் அப்படின்னு. நம்ம டியூட்டி சொல்ல வேண்டிய டியூட்டி. நம்ம சொல்லுவோம், ஜனங்கள் வருகைக்கு வரணும், அவ்வளோதான். வெறும் அற்புதம், வெறும் அதிசயம் அவன் பார்த்து வரான், நிற்க மாட்டான். 10 குஷ்டரோகியை இயேசு குணப்படுத்தினார். ஆனால் திரும்ப எத்தனை குஷ்டரோகி இயேசுட்ட வந்தான்? ஒருத்தன் தான் வந்தான். 9 பேர் ஓடிட்டான். 9 பேர் ஓடிட்டான். நீங்க நான் கற்பனை பண்ண பாருங்க. நான் அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஒன்று தோணும். என்ன தோணும் தெரியுமா? 10 பேர் வரான், ஐயோ தீராத குஷ்டம் எங்களுக்கு குணப்படுத்துங்க. அப்படியா? ரைட், குணப்படுத்தியாச்சு. குணப்படுத்தின உடனே நடந்து போறான் ரோட்டில். இப்படி நடந்து போயிட்டே இருக்கணும், ஞாபகம் வருது ஒருத்தனுக்கு மட்டும். குணப்படுத்தினாரே, அவருக்கு நன்றி சொன்னோமா, நம்ம அவருக்கு ஊழியம் செஞ்சோமா, நம்ம திரும்பி போகணும்னு ஒருத்தன் வரான். 9 பேருக்கு என்ன நினைப்பு? பழைய ஏற்பாட்டு நாட்களில் குஷ்டரோகினா எங்க வைப்பாங்க? அவங்கள பாளையத்துக்கு புறம்பே வைப்பாங்க. அவங்க தவறி கூட ஊருக்குள்ள வந்துட்டாங்கன்னு வைங்களேன், ஊருக்குள்ள பசினால வந்துட்டாங்கன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? கல்லடித்து கொல்லுவார்கள். இது பழைய ஏற்பாட்டு சட்டம். பழைய ஏற்பாட்டை மோசையை போட்ட சட்டம். ஸோ அந்த சட்டத்தின்படி பாளையத்தை விட்டு ஊருக்குள்ள வந்தால் கல் எறியப்பட்டு கொல்லப்படுவார்கள். இப்போ இயேசுவை பார்க்க 10 குஷ்டரோகி வந்திருக்கான்னா பாருங்க, எவ்வளோ தைரியத்தோட வந்திருக்கான். என்ன தைரியம்? ஏன்னா மனைவி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரத்தில் கிடக்கும், செத்தா என்ன வாழ்ந்தா என்ன அப்படிங்கிற நம்பிக்கையில இயேசுவை தேடி வந்துட்டான். வந்தவனுக்கு குணமாயிட்டு, குணமானதுல ஒருத்தன் இயேசுவை தேடி வந்தான். 9 பேர் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க போயிட்டான். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். விடுதலை கிடைச்ச உடனே யாருனால இந்த விடுதலை எப்படி வந்துச்சு அதெல்லாம் யோசிக்கிற. எனக்கு விடுதலை கிடைச்சாச்சு. நீங்க யோசித்து பாருங்க, உள்ளுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துச்சு? 7 பிசாசு இல்லையா? முதல்ல 1 தான் இருந்து கூட்டி சோடிச்ச பிறகு எத்தனை பிசாசு வந்து உட்காரும் பைபிள் சொல்லுது? 7 பிசாசு வரும். அது விடுமா? அது விடாது. அந்த 7 பிசாசு விடவே விடாது. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு அனுதினமும் கீழ்ப்படியணும் இல்லையா? சோ கர்த்தருடைய வாழ்க்கைக்கு நம்ம அனுதினமும் கீழ்ப்படிய வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிற அப்படிப்பட்ட உபதேசத்துல நம்ம இருக்கணும் இல்லைங்களா? வெறும் மேலோட்டமா தடவி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அப்படி அங்கதான் இருப்பேன்னா அது தவறு. கடிந்து கொண்டு உபதேசம் பண்றாங்க, வருகைக்கு ஆயத்தப்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அங்க இருக்கணும். வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற இடம்தான் முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. அடுத்து 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த சட்டத்திட்டம்லாம் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு. ஸோ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு விக்கிரகங்களை குறித்து நீங்கள் பயப்பட அவசியமே கிடையாது. ஏன்னா விக்கிரகம் ஒரு பொருட்டே அல்ல, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கு. உலகத்திலே விக்கிரகமானது அப்படி ஒன்றுமே இல்லைடா, அது ஒன்றுமே கிடையாது. நீ அதுக்கு என்ன செய்யாத, பயப்படாத. அப்போ ஞானஸ்நானம் பெற்ற பிறகு உங்களுக்கு வலுக்கட்டாயமாக உங்களை ஒருத்தர், இங்கே ஒரு சகோதரி ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க போன தடவை இல்லையா? அவங்க சீக்கிரம் எடுப்பாங்க. அவங்க கேட்ட கேள்வி, என் கணவர் ரட்சிக்கப்படலையே, நான் இப்படி வலுக்கட்டாயம் கூட நிப்பாட்டுறாரு அவர்,
நாங்கள் நின்று தான் தீர வேண்டியிருக்கேன், போய்த்தான் ஆகணும், என்னால் போகாமல் இருக்க முடியல. அப்போ நான் என்ன செய்ய, ஞானஸ்நானம் எடுத்து அப்படி செய்யக்கூடாது இல்லை அப்படி சொன்னாங்க அவங்க. அப்போ நானும் கிங்ஸ்டன் பிரதரும் அவங்களுக்கு சொன்னோம், அப்படி இல்லை, நீங்கள் ஒன்றும் விரும்பி போகல. அங்கே வேதம் சொல்லுகிறது உலகத்திலே விக்கிரமானது ஒன்றுமில்லை. இப்போ நீ அங்கே போய் நின்றுட்டு சோத்திரம் போடு, அவன் உளுந்து என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகிறான். நீ என்ன செய்ய போய் சோத்திரம் போட என்ன நடக்கும்? குப்புற விழுந்து உடையும். அல்லேலூயா. நீங்கள் சோத்திரம் உங்களை வாழுக்கட்டாயம் ஒன்று பாடிட்டாங்க. இப்போ வேறு வழி இல்லை. குடும்பத்தை வேண்டான்னு சொல்ல முடியாது. அண்ணன் தம்பியை வேலை இப்போ எங்களுக்கு பாருங்கள், நான் ஒரு நாளும் ஆர்சி சர்ச்சுக்கு போக மாட்டேன். ஆனால் அடக்கத்துக்கு நான் வருவேனா இல்லையாக்கா? அடக்கத்துக்கு சர்ச்சுக்கு போனா இல்லையா? ஆர்சி சர்ச்சுக்கு வந்து உட்காந்துருப்பேன். நான் அங்கே உள்ள பிரசங்கத்தெல்லாம் கேட்பேன். நான் சேரில் உட்காந்துருப்பேன். உள்ளே போய் நான் உட்காந்துருப்பேன். நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஆர்சி சர்ச்சுக்கு வரமாட்டேன் அப்படின்னு நான் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க, துக்கப்படுவாங்க. ஆனால் அங்கே போய் ஐயா ஐயான்னு அவன் கும்பிடுறான், நானும் நீ வெளியே இரு, உள்ளத்தில் வெளியே இருந்துக்கோ. உடம்பு தான் அங்கே இருக்கு, உள்ளத்தில் என்ன செய்யுங்க, வெளியே இருங்க. நான் அடிக்கடி ஒரு சாட்சி சொல்லுவேன். மும்பை பட்டணத்தில் ரொம்ப ஃபேமஸ் விபச்சார விடுது இல்லைங்களா? அதனால தான் அங்கே பெண்கள் நைட்டு எத்தனை மணிக்கு போவாங்க வெளியே? 12 மணி ஆனாலும் கடைக்கு போவாங்க, வெளியே போவாங்க ஜாலியாக. இங்கே போக முடியுமா? இங்கே 6 மணிக்கு மேலே பொட்ட பிள்ளைய விட முடியல, பகல்லே விட முடியல. சின்ன பிள்ளைய நம்பி, ஆம்பளை பையனை நம்பி எங்கேயும் விட முடியல. பாம்பேல பொட்ட பிள்ளைங்க தைரியமாக நைட்டு 12 மணிக்கெலாம் போகலாம். ஒரு பிரச்சனை. எல்லாரும் பாம்பேன்னா பயப்படுவாங்க. ஏன்னு சொல்லுங்க, அங்கே மிகப்பெரிய கிட்டத்தட்ட 10 லட்சம் மெம்பர் இருக்காங்க. அங்கே 10 லட்சம் விபச்சாரிகள் இருக்கிறாங்க. அங்கே உனக்கு தேவைன்னா அங்கே போல நல்ல பிள்ளைல ஏன் தொடுற? அதனால அனுமதி, அரசாங்க அனுமதியோடு அங்கே நடக்கு, ரெட் லைட் ஏரியா அப்படின்னு. அந்த இடத்துக்கு சுவிசேஷம் சொல்ல நாங்கள் போயிருக்கிறோம். ஆமாம், அங்கே போகும்போது அங்கே ஒரு சகோதரி கதர் இருக்கு பாருங்க. அவங்க பிரசங்கத்தை கேட்க விட முடியல. அங்கே நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போகிறோம் அனுமதியோடு தான். அங்கே அனுமதியெல்லாம் உள்ளெல்லாம் போக முடியாது. ஸோ அங்கே உள்ள ஆட்களை பிடிச்சி அனுமதி வாங்கி நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் நாங்கள் சுவிசேஷம் சொல்லும் போது அந்த ஒரு பிள்ளை இருக்க விட மாட்டேங்காங்க. அவங்க வெளியே இழுக்காங்க. அது கதறுது, எனக்கு பைபிள் வசனத்தை கேட்கணும் அப்படிங்கி. அது விட மாட்டேங்கான், அழுதுகிட்டே போகுது. அது போயிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு வருது. வந்த பிறகு எல்லாத்தையும் பேசி, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, 30 லட்சம் ரூபாய்க்கு நீ விற்றுட்டாங்க ஐயா. அதாவது 30 லட்ச ரூபா நமக்கு விற்றது 30,000க்கு விற்றுட்டாங்க. ஆந்திரா பொண்ணு 30,000க்கு அழகுனா நடிகை மாதிரி இருக்குது. 30,000க்கு விற்றுட்டாங்க ஐயா. நம்ம 30 லட்சம் கேட்காங்க ஐயா ரிட்டன் எங்கள்கிட்ட. 30 லட்சம் கொடுத்தா தான் நாங்கள் விடுதலையை கொடுப்போம், இல்லை விடுதலை கிடையாது, அது வரைக்கும் நீ சம்பாதிச்சு கொடு அப்படிங்காங்க ஐயா. ஆனால் என் மனசு முழுக்க ஏசப்பட்டதான் ஐயா இருக்குது. என் மனசு முழுக்க எங்கே இருக்குது, ஏசப்பட்டதான் இருக்குது. நிறைய பேர் சபையில் உட்காந்துருப்பான், மனசு முழுக்க எங்கே இருக்கும், அவன் என்ன சேலை கட்டியிருக்கா, இவன் என்ன கம்மல் போட்டிருக்கா, அவன் சேலை சூப்பராக இருக்க, ஆளு சர்ச்சுக்குள்ள இருப்பான், நினப்பு புள்ள வேற இருக்கும். ஆனால் அவன் விபச்சார விடுதியில் இருக்கா, நினப்பு புள்ள ஆண்டவரை நோக்கி இருக்கு. அதான் ஏசப்பா சொன்னாரு, ஆசாரியர்களை பார்த்து, லேவியர்களை பார்த்து சொன்னாரு, உங்களை காட்டிலும் உங்களுக்கு முன்பாக வேசிகளும் விபச்சாரிகளும் முதலாவது பரலோகத்தை சுதந்தரிப்பார்கள் அப்படின்னாரு. ஏன்னா நம்ம அப்பா உருவத்தை பார்க்கவே மாட்டாருங்க, உள்ளத்தை பார்ப்பார். உருவம் எப்படி இருக்கு, நான் ரொம்ப மீசெல்லாம் எடுத்து வெள்ளை ஜிப்பா போட்டு இப்படி இருக்கேன்னா பாஸ்டர், இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். ஷார்ட்ஸ் போட்டு நான் வரேன், அதுக்காக பழிபடுறதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அது வேற. இப்போ நான் வாக்கிங் போகிறேன், டிஷர்ட்டும் ட்ராக் ஷூட்டு தான் போட்டு வாக்கிங் போவேன். அங்கே யாராவது நீ பார்க்குறேன் ஜெபிப்பாங்க, அங்கே வந்து நடந்துக்கிட்டே இருப்போம், ஐயா ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. ரோட்டில் பீச்சு பாருங்க, எல்லாருக்கும் மத்தியிலும் ஜெபம் பண்ணுவோம் நாங்கள் 2 பேரும். அவன் எங்களை பார்த்தாலே ஊழியக்காரன் தெரியுது போல அவனுக்கு. அவன் அந்த ட்ராக் ஷூட்டை பார்க்கல, டிஷர்ட் அவன் பார்க்கல, அவன் என்னை பார்க்க, அவன் ஆவியில் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் ஆவியில் உணர்றான், இவர் ஊழியக்காரர் போலன்னு வந்துடுவான் டவார்னு. எல்லாம் மக்கள் நடந்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் 2 பேரும் நின்று அவங்களுக்கு தலைவை கை வச்சு என்ன செய்வோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ நான் நினைப்பேன், இந்த மனுஷனே உள்ளத்தை பார்க்குறானே, கர்த்தர் பார்க்க மாட்டாரா? அப்போ நம்ம வெளியே அரங்கத்தை பிறர் கேவலமாக பேசலாம், நீ அசிங்கமாக இருக்க, நீ அழகா இல்லை, உன் ட்ரெஸ் அப்படி இருக்கு, நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க, அது உலகத்தான், அப்படி தான் பார்ப்பான். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அப்படி பார்க்கவே மாட்டார், உள்ளத்தை மட்டும் பார்க்குறார். ஸோ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு வலுக்கட்டாயமாக விற்கிறதுக்கு முன்னால் கூட நிப்பாட்டிருக்காங்க உங்களை, உங்கள் சொந்தக்காரங்கன்னா கவலையப்படாதீங்க, அங்கே நின்று சோத்திரம் 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 ஏசப்பா சோத்திரம் 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 பண்ணுங்க, அடுத்த முறை அவன் ரசிக்கப்பட்டுருவான். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் கிங்ஸ்டன் பிரதர் ரசிக்கப்பட்டது, மேரி சிஸ்டர் ரசிக்கப்பட்டாங்க. மேரி சிஸ்டர் வர விடாமல் அம்மா 2-3 வார்த்தை பேசுகிறாங்க. மேரி சிஸ்டர் எல்லாம் செபிச்சிருப்பாங்களா இருக்கும், அப்படியா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அம்மா எனக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. அல்லேலூயா. ஆமேன். அவங்க கணவர் இறந்ததுக்கு விசேஷத்துக்கு 1 வருஷம் முடிஞ்சிட்டு இல்லையா, இப்போ அந்த 1 வருஷத்துக்கு
பாவநாசத்தில் ஒரு நிப்பாட்டாங்க. அன்னைக்கு நமக்கு இங்கே ஆராதனை ஜெபமலையில் வச்சு ஜெபம் நடக்கு. அங்கே போட்டோம் போனேன். அவங்க இருக்கிறது பாவநாசம் தோப்புக்கு நின்றுட்டு இருக்காங்க உள்ள. ஏன்னா புருஷன் வழியார் எல்லாம் இருக்காங்க. அவர் இறந்த நாள். இவங்க உள்ள உட்காந்துட்டு சோத்துரும் ஜெபம் நடக்கு உள்ள. அப்படித்தான், அதைத்தான் நான் சொல்றேன். இதைத்தான் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறாரு. ஆமாம், நம்ம எப்படி வெளி தோற்றத்தில் இருந்தாலும் சரி, உலகம் எப்படி இருந்தாலும் சரி, நான் எங்கே இருக்கேன் முக்கியம் இல்லை. கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். அப்போ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இந்த வைராக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தேயு 5:39-41 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உங்களோட வாக்குவாதம் பண்ண சில பேர் வருவாங்க. என்ன இப்படி எடுத்துட்ட, என்ன அப்படி செஞ்சுட்ட, அவன்கிட்ட நீங்க எதிர்த்து நிற்கவே வேண்டாம். அது தீமை. அந்த தீமையோடு நீங்க எதிர்த்து நின்று நான் பேசிடுறேன் பாரு அப்படின்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு பைபிள் வசனம் தெரியுமான்னா தெரியாது. அவன் எதையாவது போட்டு உங்களை மடக்கி அமைக்கி உட்கார வச்சுக்கிட்டே இருப்பான். அதனால தீமையோடு எதிர்த்திருக்காம அவன் பேசுறான் அப்படின்னா, ஸ்தோத்திரம்பா, எனக்கு ஆவில யோகப்படிச்சு எடுத்துட்டோம்ப்பா. உன்னோடும் ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்வார், பேசுவார். நீ எடு. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் தம்பி, ஞான ஸ்நானம் எடுக்கலைன்னா பரலோகத்துக்கு வர முடியாது. அது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். அது அந்த வசனத்தை வேணா நீ படிச்சுப்பார். ஞான ஸ்நானம் எடுக்காமல் பரலோகத்துக்கு வர முடியாதுப்பா. எனக்கு பரலோகத்துக்கு போகணும்ப்பா, நான் பரலோகத்துக்கு போகணும். அதனால என்ன எடுத்துட்டேன், ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன். இங்கே தெளிவாக சொல்லியிருக்கு, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட. ஆமாம், உங்களை இன்னும் அவன் இந்த விக்கிரகத்தை திரும்ப திரும்ப கொண்டு பாட்டுறானா, வா 4வது வரேன், வா போவோம், வாழ அது கீழே விழுற வரைக்கும் வரவா. அல்லேலூயா. அதனால ஐயோ நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அங்கெல்லாம் வரமாட்டேன்னு நீங்கள் சொல்லி அவர்களை துக்கப்படுத்த வேண்டாம். அவங்க ரசிக்கப்படலை. அவங்களுக்கு என்னமா தெரியுமா, ஒன்றும் தெரியாது. ஆண்டவரை பற்றி எதாவது தெரியுமா அவங்களுக்கு, ஒன்றும் தெரியாது. உலக காரியத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, உலகத்தில் உள்ளதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இங்கே பக்கத்தில் இருந்தவங்க என்ன நாங்கள் எவ்வளவு எதிர்ப்பு காட்டினாங்க நமக்கு. என்ன கெட்ட வார்த்தை போட்டு திட்டினான் தெரியுமா, என்னையெல்லாம் அப்படி திட்டினான். குடிச்சிட்டு வந்து மறு மாதமே ஆர்டர் வெள்ளை தண்ணி போய் விரட்டி விட்டு. யாராவது போயிருக்காங்களா இங்கேருந்து? இந்த ஒரு குடும்பம் மட்டும் காலி பண்ணி போயே போயிட்டு. அதேமாதிரி தான் பின்னால் உள்ள. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும். எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னால் திட்டினாங்க. 2 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் வர முடியல. யார் வீட்லையும் தண்ணி கிடையாது இப்போ, யார் வீட்லையும். ஆனால் இந்த 2 வீட்லையும் போய் பாருங்கள், 2 வீட்லையும் கக்கூசுக்குள்ளே போக முடியாது. ஆமாம், அவங்க வந்து பார்த்துட்டு ஐயோன்னு தலையில் கழிச்சிட்டு போயிட்டு அப்புறம் வேண்டாம் சாமான்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, காலி பண்ணிட்டு. அதான் போன மாதம் கத்திரமா வாக்கு கொடுத்தாரு, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா. இதுக்காக நான் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வக்கீலையும் பார்த்துக்கிட்டு ஐயா வாங்க ஐயா சரி வர மாட்டேங்க அடிக்கையான்னு. அது நடக்குமா? மூளை செய்யாததை முழங்கால் செய்யும், முழங்கால முடக்கிடுங்க. ஏசப்பா இவன் இந்த வாரத்து வரான், இனி அப்படி நான் கெட்ட வாரத்தை போட்டு. நான் என்ன சாதாரண இப்போ பாருங்கள், மாம்சத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஜான் பிரதர் பழைய ஆள் யார் இல்லையா? இவனை மாதிரி அப்பம் 10 பேரை பார்த்துருப்பேன் நான். ஆமாம், இந்த ஜான் பிரதர் பழைய ஆள் வெளியே வந்திருந்தானே இவன் 1 நிமிஷம் நிற்க முடியாது இல்லையா? ஆனால் அந்த ஜான் பிரதர் வந்துட்டாருன்னா, பழைய ஜான் பிரதர், நான் ஊழியக்காரனே கிடையாது, ஃபாதர் தான் கூப்பிடுவான். ஃபாதர் 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 ஜெபம் பண்ணுங்க ஃபாதர். அதுதாங்க எல்லாருக்கும் நடுக்கத்தை கொடுத்துச்சு. ஏன் அம்மாடியோ இங்கே ஆண்டவர் இருக்காரப்பா. நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு அது வெளிப்படும். உங்களுக்கு விரோதமாக யாராவது போராடிட்டு கிடக்கானா, நீங்கள் அவன் என்ன பிடிச்சிடும், அவன் கல் எடுத்த நான் கட்டை எடுப்பேன் அப்படின்னா ஆண்டவர் வரமாட்டார். அங்கே நீங்கள் தான் தேடி தெரியணும், கடைசி வரைக்கும் தெரிய வேண்டியதான், விடையே கிடைக்காது. உங்களை ஏற்று நிற்கானா, சண்டைக்கு வரானா, மூளை செய்யாததை முழங்கால முடக்கி 1 சொட்டு கண்ணீர் விட்டு பாருங்களேன், அடிச்சு நொறுக்கி அட்ரஸ் எல்லாம் வாங்கி போடுவார். ஆமாம், இப்போ பாருங்க எப்படி கத்துறோம் நம்ம இல்லையா? ஐயோ அங்கே சர்ச்சு இருக்கும்போது நாங்கள் பட்ட கல்லுதுக்கி வீசுவாங்க. நீ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கர்த்தர் உன்கிட்ட வந்து உட்கார்ந்துருவார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அவ்வளோதான். அந்த நம்பிக்கை அந்த தைரியம் உங்களுக்கு வேணும். நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா நீ கர்த்தருடைய மனவாட்டி. என் பொண்டாட்டியத்தோட நான் விடுவேனா? யோசித்து பாருங்க. நான் ஊழியக்காரன் தான். யார் நடு ரோட்டில் என் பொண்டாட்டி அவனை அடித்தானா விடுவேனா? நான் மற்ற இதை புள்ளி அடிச்சா கூட என்ன செஞ்சு, நீ என்ன சேட்டை பண்ண, இப்படி தான் கேட்க தோணும். நீ என்ன சேட்டை பண்ண, எதுக்கு அடிச்சாங்க உடனே இதான் வரும். இப்போ புள்ளி அடித்தா, பொண்டாட்டியை ஒரு ஆள் அடிச்சுட்டான்னா விடுவோமா? நீங்கள்லாம் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு யாரு? கர்த்தருடைய மனவாட்டி. மறந்துடாதீங்க. இப்போ உடனே தப்பாக புரிஞ்சுக்கிடக்கூடாது, கர்த்தருக்கு இவ்வளோ மனவாட்டி. மனவாட்டியின் ரகசியம் என்ன? மனவாட்டினா தப்பா புரிஞ்சு நிறைய கேட்கான். என்கிட்ட கேட்டிருக்கான் கேள்வி, ஏன்பா உங்க இயேசுக்கு இவ்வளோ பொண்டாட்டியாப்பா?
சாலமோனுக்கு கூட 1000 பொண்டாட்டிங்க, 700 பொண்டாட்டி 300 மனை ஆயிட்டு, 1000 பொண்டாட்டி சாலமோனுக்கு. சாலமோனோட பெரிய ஆளா இருப்பார் போலங்க இயேசு. இவ்வளவு மனவாட்டியா? நான் லூசு பையில, மனவாட்டிக்கு அர்த்தம் தெரியுமால? மனவாட்டினா என்ன? இப்போ நான் இருக்கேன், இப்பவுமே எனக்கு இந்த வீடு சொந்தம் கிடையாது, அவ பேரில் தான் இருக்கு. வெளியே போனால் போயிட வேண்டியதான். நான் அப்படி ஒரு ஆள், எனக்குன்னு எதையும் வைக்க ஆசைப்பட மாட்டேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு அதுக்கு முன்னால் எதுனாலும் எனக்கு தான். இப்போ எதுனாலும் ஒன்று அவ பேரில் தான் இருக்குல்ல, என் பிள்ளை பேரில் இருக்கும். இப்போ பாருங்க, எனக்கு பிறகு என்னுடைய ஆஸ்தி பாஸ்தி என் பேரில் இருந்திருந்தா, இப்போ கிடையாது எனக்கு ஒன்றும். அவன் இருந்திருந்தா எனக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு வரும்? அவளுக்கு தானே வரும். இப்பவுமே அவ பேரில் தான் இருக்கு. அது என்னன்னா உரிமை. பிள்ளைகளை காட்டிலும், தாய் தகப்பனை காட்டிலும், சகோதர சகோதரியை காட்டிலும் இந்த பொண்டாட்டிக்கு ரொம்ப வேல்யூ இருக்கு உலகத்தில். பரலோகத்திலையும் அப்படித்தான். அதனால தான் பிள்ளைன்னு சொல்லாம புள்ள கூட விட்டுட்டு போயிடும். பொண்டாட்டி விட்டுட்டு போக மாட்டா, விட்டுட்டு போயிட்டா பொண்டாட்டியே கிடையாது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ என் மனவாட்டி, இந்த பூமியில நான் என்னெல்லாம் படைச்சிருக்கணும் அது உனக்காகத்தான், பரலோகத்தில் இருக்கிற எல்லாம் உனக்கு தான். இந்த உரிமையை தருவதற்கு தான் ஞானஸ்நானம். நீங்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இந்த பூமியில் உள்ள அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு, நீங்க என்னெல்லாம் விரும்புகிறீங்களா செக் பண்ணி பாருங்க. உண்மையா இருந்து அதுக்கு அந்த ஏற்கனவே 5 ஸ்டடி கேட்டிருக்கணும் நீங்க இல்லையா? எப்படி வாழணும் அதெல்லாம் கேட்டிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் ஞானஸ்நானம் எடுத்துட்டு நான் ஒரு பொண்டாட்டி ஆயிடுச்சேன், ரைட்டு, இது கள்ள பொண்டாட்டி ஆயிடக்கூடாது, அதுக்கு ஒண்ணுமே கிடைக்காது இல்லையா? இப்போ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கர்த்தருடைய நாமத்தில் எல்லா ஆசீர்வாதமும் அந்த மனவாட்டிக்கு வருகிறது. அப்ப நீங்க மனவாட்டியாக மாறுகிறீர்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை முதல்ல கொடுப்பார். ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. அது பெரிய ஆசீர்வாதம். நீங்க பயப்பட வேண்டாம், நடுங்க வேண்டாம், எது வேண்டாம். ஞானஸ்நானம் எடுத்துட்டா தைரியமாயிரு. 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம் அளவில்லாமல் தேவன் கொடுப்பார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பண்ணினால் நீ அவனோட 2 மைல் தூரம் போ. நீ பயப்படாத. ஐயோ அது பிசாசே விக்கிரம், நீ பயப்படாத. விக்கிரகத்தை காட்டிலும் என் இயேசு பெரியவர். அல்லேலூயா. அடுத்து முக்கியமான ஒரு காரியம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இது ரொம்ப முக்கியம். உங்களை நடத்துகிற ஊழியக்காரரை நீங்க என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது இல்லைங்களா? ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நீங்க கர்த்தருக்கு சொந்தம். அடுத்தது எந்த ஊழியக்காரர் எந்த சபையில வச்சு உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரோ அந்த ஊழியக்காரருக்கு அந்த சபைக்கு தான் நீங்க சொந்தம் இல்லைங்களா? நீங்க எங்க வேணாலும் சைத்தியம் கேட்க போகலாம், எங்க வேணாலும் போகலாம். ஆனா திருவிருந்து பந்தின்னா ஞானஸ்நானம் எடுத்த இடத்துல தான் என்ன செய்யணும்? திருவிருந்து எடுக்கணும். ஆமா, திருவிருந்து கண்ட இடத்துல எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு நியமிக்கப்பட்ட வீடு எங்க வேணாலும் நம்ம போகலாம். ஆனா சொந்த வீடுன்னு ஒன்று இருக்குல்ல நமக்கு, அந்த வீடு தானே கடைசியாக வருவோம். ஸோ திருவிருந்து பந்தி நம்ம ஞானஸ்நானம் எடுத்த இடத்துல என்ன செய்யணும்? எடுக்கணும், வந்து எடுக்கணும். அந்த கர்த்தருடைய ஊழியக்காரனை துக்கப்படுத்த கூடாது. நிறைய காரியங்கள் இருக்கு, நமக்கு நேரம் போய்கொண்டே இருக்கிறது இல்லையா? ஸோ நேரம் போய்கொண்டே இருக்கிறதுனால மீதி சத்தியத்தெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். 2வது முதல்ல தான் பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பார்த்துருக்கோம். இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவாங்க, அதே நேரத்தில் ஆற்றி தேற்றுவாங்க. உங்களுக்குன்னா உடனே இறங்கி வருவாங்க. அப்போஸ்தலர் உபதேசம் என்னன்னா, நான் இது வரைக்கும் எல்லாருக்கும் இறங்கி போயிட்டேன். இந்த 15 வருஷமா ஆண்டவர் இப்போ தான் ஒரு ஆள் மூலியமாக பேசினார். ஒரு குடும்பத்தின் மூலியமாக ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. ஏன்டா அல்சரை வாங்கன்னு. இப்போ அல்சரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு, நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் மனைவிட்ட கேட்டு பாருங்க. அப்படி வயிறு வலியை தாங்க முடியும். காரமாக எதையும் என்னால் சாப்பிட முடியாது. ரொம்ப காரமாயிட்டுன்னா வயிறு புண்ணா போயிடும். நேற்று எங்கள் மருமகிட்ட போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்கய்யா, 2 வாழைப்பழம் வாங்கி தந்தாங்க. அது தின்ன பிறகு தான் கொஞ்சம் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரூமில் உட்காந்து ஆவியானவர் பேசுகிறாரு. டேய், உன்னை யாருடா உளுந்து உளுந்து செபிச்சு என்னைய வேற தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க, சும்மா வேற போட மாட்டேங்க. நான் எத்தனை பேரை பார்க்க வேண்டியிருக்கு, நீ சும்மா சும்மா என்னைய தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. அதனால எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும். அவ்வளவுதாங்க. நான் பாட்டுக்கு ஜெபிச்சுட்டே இருந்துடாத. எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஸோ இன்னைக்கு உண்மையிலேயே தாயாருக்கு இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாள். ஏன்னா இன்னைக்கு பரலோகமே மகிழ்ந்து கலிகூறும் இல்லையா? இன்னைக்கு கர்த்தருடைய
மணவாட்டியாக உறுதிப்படுத்துகிறோம் இல்லையா? இவங்க தான் மணவாட்டி அப்படின்னு. அங்கே பரலோகத்தில் இன்னைக்கு இவங்க பேர் எந்த புஸ்தகத்தில் எழுதப்படும்? அதான் பாயிண்ட்டுங்க. இது வரைக்கும் நம்ம பேர் நம்ம செயல் எல்லாம் எந்த புஸ்தகத்தில் எழுதப்படுது? அது டெய்லி எழுதப்படுது. காலையிலேருந்து ராத்திரி வரை டெய்லி எழுதுறார், டெய்லி. அது சும்மா, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அது அவருக்கு முக்கியம், நமக்கு தான் சும்மா, அவருக்கு ரொம்ப முக்கியம் அது. ஆனால் நமக்கு முக்கியமான புஸ்தகம் என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டாலொழிய பரலோகத்தில் ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் அத்தனை பேரும் எரிகிற அக்கினி. அவ்வளவுதான். வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தா பரலோகத்தில் போவாங்க, ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா நரகத்துக்கு போவாங்க. இதுதான் கான்செப்ட். அப்ப ஜீவ புஸ்தகத்தில் எப்ப பேர் எழுதப்படுது? ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும்தான். அது நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது இல்லைங்களா? அப்ப நீங்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் அம்மா பேர் எங்க எழுதப்பட்டுரும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுரும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாலே பரலோகத்துக்கு போக ஆமென் ஆயத்தப்பட வேண்டியதான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னா நம்ம ஞானஸ்நானம் என்ன செய்யணும்? கட்டாயம் எடுக்கணும். ஆமாம், இன்னைக்கு அந்த தாயார் சொன்னோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. காலையிலே ஃபோனு ஒரு ஆத்மா ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கு இல்லையா? ஒரே ஒரு தடவை. அது எந்த கூட்டத்துக்கு வந்தாங்க அவங்க? சர்ச் ஓப்பனிங்க்கா இல்லை ஞானஸ்நானம் ஆராதனைக்கு வந்தாங்களா? எதுக்கு வந்தாங்க நான் மறந்துட்டாங்க. வந்திருந்தாங்கல்ல போன மாசமா. அச்சா, பேத்தி கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டுன்ட்டு சாட்சி. கரெக்டு. ஆமாம். காலைல ஃபோன் பண்ணி அவங்க நான் ஞானஸ்நானம் எடுக்கணுங்க, 76 வயசாக போகுது, ராஜ்மஹாலில் ஒப்பு கொடுத்தாங்களாம். நம்ம கூட்டத்தில் வந்து அவங்க என்னை எப்படியாவது கூப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. இப்போ கிளம்பிட்டாங்க அவங்க. நான் சொன்னேன் இப்போ வந்து உடனேலாம் கொடுக்க முடியாது, எனக்கு கடலை மிட்டாயா வாங்கி பிரித்து கையில் கொடுக்க. நம்ம 4 ஸ்டடி நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதனால் அவங்க கர்த்தருக்கு சித்தமாக அடுத்த வாரத்துலேருந்து அவங்க என்ன செய்வாங்க? ஸ்டடி அட்டன் பண்ணட்டும். இல்லைனா ஸ்டடி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கும் போராயிரும். அதனால் அவங்களுக்கு மட்டும் தனியாக என்ன செய்யணும்? அந்த 4 ஸ்டடியை கொடுத்துட்டு 5ஆவது வாரம் தொட்டிக்கல முக்கி ஜீவ புஸ்தகத்தில் பேரை எழுதியார். இது ஒரு விளையாட்டு கிடையாது. அநேக பேர் ஞானஸ்நானம்னா அசட்டையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை போட்டு ஞானஸ்நானம் தொட்டிக்கல முக்கி எடுக்காங்க? அவ்வளோதானே. தொட்டிக்கல முக்கி எடுக்கல, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுறாரு அவரு. ஆமாம், ஒரு ஆதார் கார்டில் பேர் இருந்தாலே, ஆதார் கார்டில் பேர் இல்லைன்னா எத்தனை இடத்துக்கு அலைய வேண்டியிருக்கு ஒரு ஆதார் கார்டில் பேர் எழுத இல்லையா? ஒரு ரேஷன் கார்டில் பேர் எழுத எவ்வளோ அலைச்சலாக இருக்குது. ஆனால் இது ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிற பேர். அது நிறைய பேருக்கு புரியாததுனால அசட்டையான. இன்னும் கொஞ்சம் பேர் இது ஏதோ மதம் மாத்திரம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது மதம் மாற்றம் கிடையவே கிடையாது. இது மனம் மாறு. இது மதம் அல்ல. முதல்ல மதம் யானைக்கு தானே பிடிக்கும். சும்மா மதம் 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 யாருக்கு பிடிக்கும்? யானைக்கு தான். இது மார்க்கம். என்ன மார்க்கம்? பொல்லாத வழியில் போனவனை நல்ல வழிக்கு கொண்டு வர்ற ஜீவ மார்க்கம். ஒரு குடிகாரனா இருந்த என்ன ஊழியக்காரனா மாத்திய ஜீவ மார்க்கம். அதான். இது மதம்லாம் கிடையவே. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, இது மார்க்கம். இது நல்ல வழியில் நம்மளை திருப்பி விடுது. அதுக்கு ஞானஸ்நானம் ஒரு ஸ்டெப்பு, முதல் படி. ஞானஸ்நானம் எடுக்காம பரலோகத்துக்கு வர முடியாது. நிறைய வசனம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல இப்போ சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க யாராவது ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தா சீக்கிரமா என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. ஆமா, தெளிப்பு ஞானஸ்நானம் செல்லாது. ஆர்சியில் கொடுக்குற சிஎஸ்சியில் கொடுக்குற ஞானஸ்நானம் செல்லவே செல்லாது. ஞான ஸ்நானம்னா ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம். ஸ்நானம்னா என்னதுங்க? ஸ்நானம்னா குளிக்கிறது. ஒரு மனுஷன் எப்படி குளிப்பான்? தண்ணி எடுத்து சுச்சு சுச்சுன்னு தொளிச்சிட்டு குளிச்சுட்டேன் அப்படியா? ஸ்நானம்னா குளிக்கிறது. எப்படி குளிக்கிறது? உச்சி முதல் உள்ளங்கால் வரை முங்கி குளிக்கணும் முழுசுமா இல்லையா? அதான் குளிப்பு. ஆத்துக்கு போறோம், குளிக்க எப்படி போறோம்? அடி இந்த இடையில எங்கேயும் போன என் பொண்டாட்டி முங்க மாட்டா கப்பு கொண்டு வரலையே. ஆத்துக்கு போட இவ்வளவோட பெரிய தலைவலி, கப்பு கொண்டு போகணும் உங்களுக்கு. ஏன்னா முங்க பயப்படுவாங்க. ஞான ஸ்நானத்தில் அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா? கட்டாயமா தலை முதல் கால் வரை என்ன செய்யணும்? பாவமர கழுவப்படணும். ஸோ இப்போ இன்றைக்கு அம்மா ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்க தொடர்ந்து இந்த சத்தியத்தை 2 மாசமா கேட்டுட்டு வராங்க. ஆமாம், அதனால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்போ அம்மாவிட்ட சில கேள்வி நீங்கள் உட்கார்ந்தே பதில் சொல்லுங்க, சரியா? சோதரி, ஏன்னா இந்த வயசுலேயும் எடுக்காங்க. எனக்கு எங்கள் அம்மா நினைப்பது நான் இதெல்லாம் ஏன் இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர்லாம் ஏன் வாங்கி வச்சேன் தெரியுமா? எனக்கு ஒரு ஆசை, எங்கள் அம்மா எடுத்தா நான் அலங்கரிக்கணும். என்னால் முடிஞ்சது இருந்தால் நான் நிறைய அலங்கரிச்சிருப்பேன். என்னால் முடிஞ்ச இந்த ஃப்ளவர் இதெல்லாம் வாங்கி வைக்கணும், கொஞ்சம் அலங்கரிக்கணும். என்ன எங்கள் அம்மா எடுக்காங்க
அப்படின்னு எனக்கு என்ன செய்யுது, ஒரு என்ன பெத்தம்மாவை நினச்சி பார்க்க. எங்கள் அம்மா எடுக்காமலே போயிட்டு, ஆனால் எடுக்க வாஞ்சித்தாங்க எங்கள் அம்மா, எடுக்காமலே போயிட்டாங்க இல்லையா. ஸோ இவங்க எடுக்கும்போது எனக்கு எங்கள் அம்மா நினப்பு வந்துட்டு, அடடா அப்படின்னு. காசு மட்டும் நிறையா இருந்தால் நான் நிறைய அலங்கரிப்பேன். ஆமாம், இன்றைக்கி இவ்வளோ. ஆனால் அலங்கரிக்க ஆர்டர் போட்டுட்டேன், வரல. அதுவும் வந்திருந்தா இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துருக்கும். ஆமாம், நிறைய ஃப்ளவர் ஆர்டர் போட்டிருக்கேன், வரும் அடுத்த வாரம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், நல்ல இல்லையா. ஏன்னா ஞான ஸ்நானங்கன்னா நம்ம அலங்கரிக்கணும்ல. கல்யாணம்ல, கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், எத்தனை லட்சம் கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறோம். இது யாருடைய கல்யாணம்? கர்த்தருடைய கல்யாணம். ஆமாம், மனவாட்டி நம்ம ஒப்புக்கிட்டு, நம்ம பெண் வீட்டார். நம்மளாம் யாரு? பெண் வீட்டார் இல்லையா. பெண் வீட்டார் நம்ம எல்லாரும் இயேசுவுக்கு இன்னைக்கு என்ன செய்வோம், இவங்களை ஒப்பு கொடுக்க. சும்மா ஒப்பு கொடுக்கலாமா? இல்லை, அதுக்கு தான் இவ்வளோ சிறிதனம் பாருங்க, சிறிதனம் வாங்கி வச்சிருக்கீங்க. இயேசுவுக்கு கொடுக்க முடியுமா? ஏழைகளுக்கும் மற்ற விசுவாச சகோதர சகோதரிகளுக்கும் கொடுக்கணும். இது சிறிதனம். ஆமாம், இதெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது செய்யணும். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும்னா நாங்கள் செய்யலை, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல யாருமே. நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும்னா அது கல்யாணம். எனக்கு அன்னைக்கு கல்யாணம் இல்லை, என் கல்யாணத்தில் எல்லாம் இவங்களாம் சின்ன பிள்ளைங்க, செட்டு ட்ரெஸ். அப்பவே இந்த கல்யாணம் ஒரே கலரில் போடுவாங்கல்ல, எல்லாருக்கும் அப்பவே நாங்கள் குடும்பமாக எல்லாரும், எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பேரன் பேத்தின்னு அவ்வளோ பேர் ஒரே ட்ரெஸ்ஸில் மேடையில் நின்னோம். ஆமாம், அப்படி அந்த மாதிரி நம்ம என்ன சொன்னீங்க. யாரும் சொன்னாங்களே, யாரும் சொன்னால் பட்டு செலவு வாங்கியிருக்கேன், நீங்களா சொன்னீங்க. ஆமாம், நானும் புதுசு போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் புதுசு போட்டிருக்கேன். எங்கள் அம்மா யாசம் எடுக்கு அப்படின்னு நான் என்ன போட்டிருக்கேன், இது புதுசு. நான் எடுக்கல, எனக்கு விசுவாசி கொடுத்துச்சு. ஆமாம், அதுவும் புதுசு பாருங்க. நம்ம கிறிஸ்மஸ் ஜனவரிக்கெல்லாம் கொண்டாடுறதை விட ஞான ஸ்நானத்தை கொண்டாடணுங்க. நிறைய சபையில தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் எழுப்பி ஒப்பு கொடுங்களேன், அடுத்தால அவங்களை முக்கிடுவாங்க. இப்போ இவங்க முக்கும் போது யாராவது நான் ஞான ஸ்நானம் எடுக்கணும்னா கேளுங்க, உடனே முக்கிடுவாங்க. ஏன் என்னெல்லாம் கேள்வியே கிடையாது. ஆனால் நான் எப்படி கொடுக்கவே மாட்டேன். நீ முதல்ல ஸ்டடி அட்டன் பண்ணு, ஞான ஸ்நானம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, தெரியாம ஞான ஸ்நானம் எடுத்துட்டு நீ பின்மாற்றமா போனீன்னா உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா என்னை பத்தி எனக்கு கவலை. நாம் பதில் கொடுக்கணும். பவுல் சொல்றாரு, அடுப்புல வச்சு பாதியில உருவன கட்ட, அதுவும் வேகலை நீனும் வேகலை, எண்ணத்துக்களை கொடுத்த வசனத்துக்கு. நமக்கு பிரசங்கம் பண்ண தான் நேரம் இல்லை. இப்படி அறகுறையா ஞானஸ்நானம் கொடுத்தா அவங்க யார் தெரியுமா? பாதி வெந்தும் வேகாமலும் இருக்கிற கட்டை. ஆமா, அதுவும் பரலோகத்துக்கு போகாது, கொடுத்தவனும் போக மாட்டான். நான் அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த விஷயத்தில். ஸ்டடி இல்லாமல் ஞானஸ்நானம் இல்லைன்னா இந்த அம்மா கழிச்சு சேர்த்து இன்னொரு அம்மா கொடுத்துடலாம், நம்ம பிரச்சனை இல்லை. அல்ல இல்லையா. ஆனால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசப்பா, சோதரம் 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 சோதரம். தகப்பனே, கிருபை 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 கிருபை. ஏசு ராஜா, உங்க கிருபை 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 கிருபை. தகப்பனே, இரக்கம் பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்க. இந்த நாளிலும் இந்த ஞானஸ்நான ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுத்துருக்கிற தாயாரை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிற மக்களை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். இந்த சபையில் உட்கார்ந்துருக்கிற, இப்பொழுது உட்கார்ந்துருக்கிற அப்பா, இதுவரை மூழ்கி ஞானஸ்நானம் பெறாம யாராவது இருந்தா இன்றைக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. சீக்கிரத்தில் அவங்க ஞானஸ்நானம் எடுக்கணும்ப்பா. ஞானஸ்நானம் எடுக்காம பரலோகத்துக்கு வர முடியாது என்று வேதம் ஆணித்தரமாக சொல்லுது சுவாமி. இப்பொழுது இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் யாராவது மூழ்கி ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தா அவர்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த இடத்துல இருக்கிற சகோதரனே சகோதரியை உன்னை பார்த்து ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இனி காலம் செல்லாது, இது கடைசி காலம் அல்ல, கடைசி நிமிடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நீங்க அதை ஒப்பு கொடுங்க. ஆமேன். வரும் நாட்கள்ல நீங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். கிருபை கிருபை. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள், ஆமேன், நான் எடுக்கணும், எனக்கு வாஞ்சையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஒருத்தரும் கண்ணை திறக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தெய்வம் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்ப்பாங்க, ஊழியக்காரனாகிய நான் பார்ப்பேன். எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஆமாம், யாராவது இருதயத்தில் பேசப்பட்டு நான் இதுவரை மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை, எனக்கு எடுக்கணுங்க, ஞானஸ்நானம் கட்டாயம் எடுக்கணும், நான் வாஞ்சிக்கிறேன், ஆனால் ஆண்டவர் பேசுகிற அன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன். ஆமாம், இப்போ இல்லை, ஆண்டவர் பேசும்போது நான் கட்டாயமாக எடுப்பேன், இப்போ ஆவியானவர் ஒப்பு கொடுக்க சொல்லுறார் அப்படின்னு இருதயத்தில் ஏவப்படுறவங்க உங்கள் வலது கையை தூக்குங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க, ஆமாம், எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. ஞானஸ்நானத்துக்கு நல்ல கை தூக்குங்க, நல்ல கை தூக்குங்க. ஆமாம், ஒரு சில
சிலர் தூக்கி இருக்கீங்க. ஆமென். ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க நல்லா கை தூக்குங்க. ஆமென், 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 ஆமென். கிருபை, கிருபை, கிருபை. தகப்பனே, இப்பொழுது ஞான ஸ்நானத்துக்கு கரம் உயர்த்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வரும் நாளிலே உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. பரலோக ராஜ்யத்துக்கென்று உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. ஜீவ புஸ்தகத்தில் உடைய பிள்ளைகள் பேர் எழுதப்படட்டும். எல்லா வியாதி பலவீனத்திலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் பிள்ளையை ஆளுகை செய்யுங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பெற்றுக்கொள்கிற தாயாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அம்மாட்ட ஒரு சில கேள்வி. இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திருத்துவ தெய்வம் ஒரே மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாம் ஞானஸ்நானம் கொடுக்க இருக்கிறோம். அதிசய லில்லி ஆகிய உங்களிடத்தில் ஒரு சில கேள்விகள் கேட்போம். இன்றைக்கு நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. மனதார நீங்களே ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? உங்களை யாராவது வற்புறுத்துனாங்களா? மைக்கு பக்கத்தில் வச்சு. ஒருவருமே இல்லை. மனசார ஒப்பு கொடுத்து. ஆமாம். இன்றைக்கு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்திருக்கும்படியாக என்ன நடந்தாலும் சரி, இயேசுவே மெய்யான தெய்வம் என்பது கடைசி வரை நிலைச்சி நிற்பீங்களா? நிலைச்சி நிற்பீங்க. ஆமாம். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வரணும். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வருதா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிறகு உங்களுக்கு பரலோகம் நிச்சயமாகிறது. நீங்க பரலோகத்தில் இருப்பீங்க. அதை நம்புறீங்களா? நரகம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நம்புறீங்களா? ஆமென். இப்பொழுதும் நீங்க முழு மனதோட ஒரு வார்த்தை சொல்லுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற நான் முழு மனதாக ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தாவின் பேரை நான் முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம இப்போ ஞானஸ்நானம் கொடுப்போம். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பீர்களாக. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். தரிப்போம். ஆமென். சோதரம், 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 சோதரம். கர்த்தாவே, இன்றைக்கும் கூட பரலோகமே மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாக அப்பா உனக்கென்று ஒரு மனவாட்டியை ஆயத்தப்படுத்த தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இன்று தாயாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டபடியால் நன்றி ராஜா. நீர் லீலி புஷ்பமாக இருக்கிறப்பா. அதை போல லில்லி ஆகிய தாயாரை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இன்று முதல் அவர் உடைய மனவாட்டியாக திகழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. உமக்காக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த இடத்துல இன்னும் அநேகர் ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் வரும் நாட்களிலே ஞானஸ்நானம் பெற்று கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தாயாருக்கும் அப்பா பூரண சுக பல ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுசையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. உடைய வருகையிலே காணப்பட பரலோகத்தை சுதந்தரிக்க கிருபை செய்யுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். ஒரு செழிப்பும் ஆசீர்வாதத்தும் தொடர்ந்து இருக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். இப்போ நீங்க அந்த பரிசு ஃபங்க்ஷன் அதை நடத்துறீங்களா? ஆமாம், அதை நடத்துங்க. நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன்.